தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது டயட். ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி வழியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அரிய வகை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றும் பார்க்க வருகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இன்று நடைபெற்ற ஆங்கிலம் 2ஆம் தாள் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை கடந்த 3ஆம் தேதி தொடங்கின. இதுவரை தமிழ் முதல் மற்றும் 2ஆம் தாள், ஆங்கிலம் முதல் தாள் தேர்வுகளை மாணவர்கள் எழுதியுள்ளனர். இன்று ஆங்கிலம் 2ஆம் தாள் பாடத்திற்கான தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் இடம்பெற்ற கேள்விகளும் விடையளிக்கும் வகையில் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் கூறினர். எல்லாமே படிச்சதால எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. நல்லா எழுத முடிஞ்சது. டைம் கூட கரெக்டா பத்திச்சு. நல்லா எழுதின எக்ஸாம் எல்லாருமே தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. இனிமே இருக்கிற எக்ஸாம் கூட நல்லா எழுதணும், டைம் பத்தணும். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தங்கள் விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்யும்படி கோரலாம் என்று சிபிஎஸ்இ வாரியம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் சில மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவிலோ அல்லது மதிப்பெண்ணிலோ தவறு இருக்கலாம் என்று கருதினால் விடைத்தாள் நகல் பெறலாம் அல்லது மறுகூட்டல், மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வுக்குழு இதற்கு அனுமதி அளித்துள்ளது. இது ஆங்கிலம், ஹிந்தி, இயற்பியல், வேதியியல், கணிதம், அரசியல் அறிவியல், பொருளாதாரம் போன்ற பாடங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விரைவில் இதுகுறித்து முறையான அறிவிப்பு வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% இடஒதுக்கீட்டில் 1928 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் டி. சிவசங்கரன் வெளியிட்டுள்ள அரசாணையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவில் அரசு துறைகள், அரசு சார்பு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வாரியங்கள், பல்கலைக்கழகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. 3 மாதங்களுக்குள் காலி பணியிடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. அதன்படி தமிழக அரசில் உள்ள வேலைவாய்ப்புகளை கண்டறியும் பணியில் தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் துறை ஈடுபட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், வேலைவாய்ப்பு அலுவலகம், ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றில் தற்பொழுது 1928 பணியிடங்கள் உள்ளன. சிறப்பு போட்டித் தேர்வு மூலம் இந்த காலி பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்விக் கடன் வழங்குவதற்காக தனி வங்கி ஏற்படுத்துவது குறித்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு தன்னார்வ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஏழை மாணவர்கள் உயர்கல்வி பெற வங்கிகளில் கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் கல்விக் கடன்களுக்கு மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் மற்றும் படிப்பு முடிந்த பின்னர் 6 மாதம் அல்லது 1 ஆண்டு வரை வட்டி மானியம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் தற்போது மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் 2009ஆம் ஆண்டிற்கு முந்தைய கல்விக் கடன்களுக்கும் வட்டி மானியம் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருந்தார். ஆனால் வட்டி மானியம் வழங்காமல் வங்கிகள் மாணவர்களை ஏமாற்றி வருவதாக எஜுகேஷன் லோன் டாஸ்க் போர்ஸ் என்ற அமைப்பு குற்றஞ்சாட்டி வருகிறது. தற்பொழுது இந்த அமைப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. கல்விக் கடன்களுக்கு வட்டி மானியம் வழங்குவதற்கு பதில் வட்டியில்லா கடன் வழங்கலாம் என்றும் கூறியுள்ளது. தொழிலகங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தனி வங்கிகள் போல கல்விக் கடன் வழங்குவதற்கும் தனி வங்கி அமைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள நெமிலி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆங்கில ஆசிரியர் திருமதி சாவித்ரி லட்சுமணன் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். மேடம் வணக்கம். இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் நெருங்க மாணவர்கள் அந்த ப்ரிப்பரேஷனோட எட்ஜ்ல இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த டைம்ல கூட மாணவர்கள் சில பேர் பார்க்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் தானேங்கிற ஒரு லெத்தார்ஜிக்கா விடுற ஒரு போக்கு இருக்கும்.
இப்பயும் அந்த மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் அதிக கான்சென்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? அப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன பாதிப்பு வந்து அவங்களுடைய எக்ஸாம்ஸ்ல தெரியும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க. லாங்குவேஜ்னு பார்க்கும்போது அந்த லாங்குவேஜ் இருந்தா தான் மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இந்த லாங்குவேஜ்ல அவங்க ஸ்கோர் பண்றதுக்கு அவங்க முயற்சி எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதுல வந்து சப்ஜெக்ட்ஸ் தனியா அவங்க ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு அது வந்து தனியா யாரும் விரும்புறது இல்ல. இதுல வந்து ஒரு சிலர் தான் போறாங்க. அது ஒரு காரணமா இருக்கலாம். அவங்க அதுல ஜெனரலா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். இதே பிசிக்ஸ், சயின்ஸ்லயோ அல்லது மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸ்லயோ போனா அது +2 லெவல்ல போனா அவங்களுக்கு நிறைய அதுல ஸ்கோப் இருக்கு. பட் லாங்குவேஜ் பார்க்கும்போது அது யாரும் அதிகமா எடுக்கிறது இல்ல. இதுதான் ஒரு ரீசனா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா லாங்குவேஜ் இல்லன்னா மற்ற சப்ஜெக்ட் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இட்ஸ் பேசிக். அதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் என்ன வந்து சொல்ல முடியும், சப்ஜெக்டுமே புரிஞ்சுக்கிறதுக்கு லாங்குவேஜ் மெயின். அத அவங்க வந்து பேசிக்கா கான்சென்ட் அது ஃப்ரம் த பிகினிங் வந்து லாங்குவேஜ்ன்றது தாய்மொழி தமிழ், இங்க ஆங்கிலம் அப்படின்னும் போது ஆங்கிலம் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னும் போது கண்டிப்பா அதுல இப்போ அது ஆங்கிலம் இல்லன்னா இங்கிலீஷ் இல்லன்னா எதுலயுமே ஒண்ணுமே அவங்கள மார்க் மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல கூட ஸ்கோர் பண்ண முடியாது. டெக்னிக்கல் இங்கிலீஷா இருக்கட்டும், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷா இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சிக்னிபிகண்டான ஒரு சப்ஜெக்டாவே மாறிடுச்சு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம நிறைய பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். கீது என்கிற நேயர் காத்திருக்கிறார் ஏற்காடுல இருந்து. அவரிடம் பேசலாம். நாம் தொடர்ந்து பேசலாம். மேடம் இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இங்கிலீஷ் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம், ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருந்தீங்க. இங்கிலீஷ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த விஷயம் வந்து ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணுவாங்க? கிராமரா, இல்ல டீடைல்டா, இல்ல ப்ரோஸ், போயம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா? இதுல கிராமர் அப்படிங்கிற ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டாபிக்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணுவாங்க? அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் ரொம்ப தப்பு பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் வந்து இந்த டைரக்ட் டு இன்டைரக்ட், ஆக்டிவ் பாசிவ் இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அதுல எல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. டைரக்ட் இன்டைரக்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 4 பேசிக் அந்த சென்டென்சஸே அதுவே அவங்களுக்கு கரெக்டா தெரியறது இல்ல. அந்த 4 சென்டென்சஸ் ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி, கமாண்ட் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அதுல வந்து அது எந்தெந்தன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது பண்ண தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது ரொம்ப ஈஸி. அதுல வந்து அவங்க கரெக்டா பண்றது கிடையாது. அது ரெண்டாவது நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அசோக் குமார் என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? அஜித் குமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ மேடம், ஆக்டிவைஸ் பாசிவைஸ்ல சொல்லுங்க அஜித் குமார். ஆக்டிவைஸ் பாசிவைஸ்ல இப்ப தட் இந்த வெர்ப்ல ஒரு டைரக்ட் இன்டைரக்ட்ல இந்த வெர்ப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலா வந்து டைரக்ட் இன்டைரக்ட்ல பாக்கும்போது அதுல 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரி, அப்புறம் வந்து இந்த இம்பரேட்டிவ்க்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது வந்து ஈஸி. ஆனா ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா கடைசியில ஃபுல் ஸ்டாப் தான் கொடுத்திருப்பாங்க. கமா கொட்டேஷன் பக்கத்துல இப்ப 2 பார்ட் பிரிவு சென்டென்ஸ் இருக்கும். அந்த 2 பிரிவுல பாத்தீங்கன்னா இந்த கமா கொட்டேஷனுக்கு பக்கத்துல நவுன் கொடுத்து கடைசியில ஃபுல் ஸ்டாப் இருந்ததுன்னா அது ஸ்டேட்மெண்ட் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். கமா கொட்டேஷன் பக்கத்துல வேர்ப் இருந்ததோ இல்ல அது வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில ஃபுல் ஸ்டாப் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க இம்பரேட்டிவ்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வச்சு நீங்க ஈஸியா பண்ணலாம். இப்ப ஸ்டேட்மெண்ட் போது அந்த இன்டைரக்ட் அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தட்டு போடுவீங்க. ஆனா இம்பரேட்டிவ் போது அந்த வெர்புக்கு முன்னாடி டுவோ இல்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் வரும்போது நாட் டு அப்படின்றத ஆட் பண்ணிட்டு நீங்க சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். நிச்சயமாக. பூங்குமல்லியிலிருந்து சாந்தி இன்று நேர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சாந்தி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? பையன் 10th படிக்கிறாங்க. சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க. அவன் மேத்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கான். இன்னைக்கு மேடம் நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இங்கிலீஷ்ல நல்லா ஓரளவுக்கு மார்க் நல்லா எடுத்துட்டு இருக்காங்க. வெரி குட். அவன பையன் இல்ல ஸ்கூல் போயிருக்கான், அதனால கேட்கலாம் அப்படின்னு. நிச்சயமாக. ஏற்காட்டிலிருந்து தீபு என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். தீபு வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ மேடம், இங்கிலீஷ்ல வந்து சென்டென்ஸ் எப்படி ஸ்கோர் பண்றது? சில பேப்பர்ஸ்ல வந்து டக்குன்னு மார்க் போயிடுது, ஒரு மார்க் 1 மார்க் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து எப்படி சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? இதுக்கான ஒரு அட்வைஸ்
சென்டம்னு பார்க்கும்போது நீங்க வந்து பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியங்க. அதுல பிரசன்டேஷன் நல்லா லெஜிபிள், ஹேண்ட் ரைட்டிங், அப்புறம் மிஸ்டேக்ஸ், அவாய்ட் மிஸ்டேக்ஸ், அப்புறம் வந்து இஃப் டைம் பர்மிட்ஸ், இப்ப நல்லா இப்போ ஒரு சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ரைட் அ பேராகிராஃப், இந்த பிரசன்டேஷன் வந்து முக்கியம். இப்ப லாஸ்ட் ட்ரிப் வந்து கரெக்ஷனுக்கு போயிருந்த போது ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருந்தான். அந்த பேராகிராஃப் பார்க்கும்போது இப்போ அதுல வந்து மாடல் மில்லர் அந்த பெகர்னுடைய படத்தை பக்கத்துல அப்படியே சைட்ல வரைஞ்சி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த பிக்சரை பார்த்த உடனே அப்படியே மார்க் குறைக்கவே தோண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரசன்டேஷன் நீட்டா இருந்தது. அப்போ அந்த 5 மார்க்ஸுக்கு டீச்சர்ஸ் வந்து அவங்க கண்ணுல அந்த மிஸ்டேக்ஸே போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நீட்னஸ் இருந்தது, ஒரு பிரசன்டேஷன் இருந்தது. அப்ப பிரசன்டேஷன் இருக்கும்பொழுது கண்டிப்பா டீச்சர்ஸ்க்கு மார்க் குறைக்க தோணாது. அதே சமயத்துல மிஸ்டேக்ஸ் இல்லாம அவாய்ட் மிஸ்டேக்ஸ். இஃப் டைம் பர்மிட்ஸ் யூ டிரா பிக்சர் ரிலேட்டட் டு த பேராகிராஃப் இஃப் டைம் பர்மிட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பேராகிராஃப் எழுதினீங்கன்னா அந்த பேராகிராஃப் டைட்டில் பிளாக்ல போடுங்க, சப் டைட்டில் எழுதுங்க. அந்த சப் டைட்டில்ஸ் வந்து ரொம்ப ரெலவெண்டா இருக்கிற மாதிரி செய்யுங்க. அப்புறம் தொடர்ந்து பேசலாம். சேலத்தில் இருந்து நிவேதா என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நிவேதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. எனக்கு ஆர்டிகல்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. எனக்கு ஒரு சென்டென்ஸ், ஈகிள் இஸ் டேஷ்போர்ட் தட் ஈட் ஃபிஷ், என்ன வரும்? நிவேதா உங்களோட क्वेश्चन என்ன, நீங்க தெளிவா சொல்லுங்க நிவேதா. ஆர்டிகல்ஸ்ல ஈகிள் இஸ் டேஷ்போர்ட் தட் ஈட்ஸ் ஃபிஷ். ஈகிள் இஸ் டேஷ் எனக்கு அது புரியல. இந்த மாதிரியான क्वेश्चंस ஆர்டிகல்ஸ் ப்ரொபோசிஷன்ஸ் ஆன क्वेश्चंसல வந்து இந்த ஆன் போடுறதா இல்லனா போடுறதாங்கற டவுட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஆனர் போடுறதா இல்ல ஆனர் போடுறதா, ஆனர்ங்கற வேர்ட் அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு போடுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்ல வர அந்த குழப்பத்துக்கு எப்படி ஈஸியா ஒரு இட்ஸ் ரிலேட்டட் டு தி சவுண்ட்மா. சவுண்ட் வச்சுதான் நீங்க இந்த ஏயு ஐஓயு வவல் சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும், ஏ அண்ட் டி போட முடியும். இப்ப ஆன் போடுவீங்க, ஆன் வந்து ஏயு ஐஓயு வவலுக்கு முன்னாடி ஆன் போடுவீங்க இல்லையா, ஏயு ஐஓயு முன்னாடி வவல் சவுண்ட் வரணும். அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஹானர்னு இருக்கு, அது ஹெச்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா சவுண்ட் வந்து ஓ சவுண்ட், ஆ சவுண்ட். அப்ப அந்த ஆக்கு முன்னாடி ஆன் அந்த வார்த்தை வரும். யூரோப்பியன் இருக்கு, அந்த வேர்ட் ஸ்டார்ட் வித் இ, அந்த சவுண்ட் ஒய்யூ சவுண்ட்ல வரும், ஒய்யூ யூ சவுண்ட். அப்ப அங்க ஆன் வராது. இந்த மாதிரி நீங்க சவுண்ட வச்சு கண்டுபிடிச்சு இந்த லெட்டர்ஸ் மட்டும் இல்லாம ஏஐஒய்ல ஆரம்பிச்சாவே எல்லாருமே என்ன பண்றீங்க, ஆன் முன்னாடி போட்டுறீங்க. தட் இஸ் நாட் தட். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் அந்த சவுண்ட், அந்த சவுண்ட், அந்த உயிர் எழுத்துக்களுடைய ஒலி, அதுல ப்ரொனன்சியேஷன் முக்கியமா அந்த ஃபோனடிக்னுடைய அந்த சவுண்ட் கரெக்டா வந்ததுன்னா நீங்க ஆன் போட முடியும், இல்லன்னா போட முடியாது. அதுக்கு 1 ரூபி இருக்கு, அப்போ 1 ரூபி யூரோப்பியன் வந்து இந்த மாதிரியான சிலதெல்லாம் நீங்க ரொம்ப நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ராணி என்கிற நேயர் காத்திருக்கிறார், முகப்பேரிலிருந்து அவரிடம் பேசலாம். ராணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. எங்க பையன் 10th படிக்கிறான். சரி, அது மாதிரி ஆக்டிவ் வைஸ் ஸ்பேஸ் வைஸ் தெரியுது மேம். அதே மாதிரி இன்னொரு டயலாக்கும் அவனுக்கு சரியா வரல, அதுலதான் மார்க் போகுது. ஓகே ஓகே. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அதே மாதிரியே டயலாக் ரைட்டிங், இதுல எல்லாம் வந்து நிறைய மார்க் இந்த மாதிரியான விஷயத்துல நிறைய எடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. சோ இவருக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கு? டயலாக் ரைட்டிங்ல பாக்கும்போது செகண்ட் பேப்பர்ல வந்து டயலாக் ரைட்டிங்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் 3 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல ஒரு டயலாக் முதல்ல அந்த 10வது क्वेश्चन வருமா, அதுல பாத்தீங்கன்னா அந்த ரைட்டிங் டயலாக் வந்து அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த கம்ப்ளீட்டிங் த டயலாக்னு 9th क्वेश्चन ஒன்னு வரும். இந்த 9th क्वेश्चनல கம்ப்ளீட்டிங் த டயலாக் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் ஆக்சிலரிஸ் வச்சுதான் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் அந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா என்ன மாடல் ஆக்சிலரி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த மாடல் ஆக்சிலரியே அந்த கொஸ்டினா நீங்க அமைச்சு கம் இன், எஸ் யூ கேன், யூ மே, அந்த மாதிரி வரும். அப்ப மே கம் இன் சார், எஸ் யூ மே அப்படி இருக்கும். கீழே வந்து அதனுடைய மாடல் ஆக்சிலரி வேர்ப் இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டிங் டயலாக்ஸ் வந்து 9th क्वेश्चनல இருக்கும். அதை ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணலாம். நிறைய அந்த மாதிரி டயலாக் ரைட்டிங் क्वेश्चंस வந்து அவங்க அட்டெம்ப்ட் பண்ண உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து பிராக்டீஸ் ஈஸியா இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமசுப்ரமணியம் என்கிற நேயர் காத்திருக்கிறார், நெய்வேலியிலிருந்து அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், we are coming from நெய்வேலி. சொல்லுங்க. அந்த prose and poetry பாத்தீங்கன்னா there are 7 + 7 14 lessons இருக்கு. ஓகே.
அந்த 7+7 14 லெசன்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது உண்டா அதுல? Whether we have to take the important questions in the 14 thing, prose as well as poetry. ப்ரோஸ் பார்க்கும்போது வந்து ஜெனரலா நாங்க என்ன சொல்றோம்னா, இது நாட் ஓன்லி ஃபார் த வெரி அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே என்ன அட்வைஸ்னா ஃபர்ஸ்ட் 3 அது மாதிரி லாஸ்ட்ல இருக்கிற 2 இதை கான்சென்ட்ரேட் பண்ணாலே வந்து அவங்க நல்லா கண்டிப்பா அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3ல எனி ஒன் வந்து டெஃபினட்டா வந்துடும். அது மாதிரி லாஸ்ட்ல பார்க்கும்போது லாஸ்ட்ல ஏதான ஒண்ணு வரும். அதனால ஃபர்ஸ்ட் 3 கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா அதுல ஒண்ணு வந்துடும். நிச்சயமாக. அதாவது முதல்ல இம்பார்ட்டன்டா படிக்கிறத படிச்சுட்டு கூட அவங்க வந்து பின்னாடி வந்து மீதி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். திருப்பூரில் இருந்து ஹரீஷ் என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஹரீஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேடம் இப்ப வந்து இங்கிலீஷ்ல எந்த மாதிரி படிச்சா எப்படி மார்க் வாங்கலாம்? நிச்சயமா ஹரீஷ் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ப்ரோஸ்ல இருந்து போயிட்டு இருந்து ஓவராலா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. இப்ப இவருக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கு? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த சினோனம்ஸ் சென்டானம்ஸ் இது ஜெனரலா புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அடுத்தது வந்து இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 3 to 14 இருக்கு இல்லையா, அதுல வந்து 12 கொடுத்து 10 கேட்பாங்க. அதை ஈஸியா இதெல்லாமே வந்து சூஸ்ல வருது. சூஸ்ல வரும்போது ஈஸியா உங்களால அந்த 1 வேர்டு வந்து கரெக்டா புக் பேக் எக்ஸசைஸ் நிறைய படிச்சாலே போதும், அதுல வந்து நீங்க நல்லா பண்ண முடியும். கிராமர்னு பார்க்கும்போது இஃப் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கிராமர்ல அதுலயும் சாய்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதை சூஸ் பண்ணி 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி இஃப் கிளாஸ் வரும். அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. இஃப் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பிரசன்டென்ஸ் வந்ததுன்னா அதனுடைய ரிலேட்டட் கிளாஸ் வந்து வில்லு, கேனு, ஷேலு, மே அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிடலாம். இது வந்து அந்த 1 மார்க்ல மட்டும் இல்லாம 2 மார்க் அந்த கம்பைன்லயும் வந்துடுது. யூஸ் if with join the sentences using if class அப்படின்னு ஒரு. இப்ப கிராமரையும் தாண்டி இந்த ப்ரோஸ் போயிட்டும் தாண்டி வேற எப்படி எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ங்கறத பத்தி நம்ம பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், கீர்த்தனா என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கீர்த்தனா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. எனக்கு என்னன்னா வந்து டயலாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்தா லைக் மோர் மார்க்ஸ் வரும். நிச்சயமா டயலாக் ரைட்டிங் மாடல்ஸ் இல்ல, ஓகே, எனி 5 utterances வரும். அதுக்கு என்ன மாதிரி எழுதுனா லைக் நிறைய மார்க்ஸ் வரும்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் கீர்த்தனா. டயலாக் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஆன்சர் கொடுத்தா ஃபுல் மார்க் அந்த டயலாக் ரைட்டிங்ல ஸ்கோர் பண்ணலாம்ங்கிறது உங்களுடைய क्वेश्चन. டயலாக் ரைட்டிங்ல பொறுத்த வரைக்கும் நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 டயலாக் ரைட்டிங் உங்களுக்கு கம்ப்ளீட் த டயலாக்னு ஒண்ணு வருது. அது வந்து இந்த செக்ஷன் 2ல வரும். கம்ப்ளீட் த டயலாக்ல பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அதுல வந்து கம்ப்ளீட்டிங் டயலாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரிஸ் வந்திருக்கும். அதை வச்சு கீழே என்ன மாடல் கொடுத்திருக்கோம், மாடல் ஆக்சிலரி வெர்ப் கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு அவங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொன்னு வந்து 10th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரைட்டிங் டயலாக். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சென்டென்சஸ் ரைட் a dialogue between a father and a son, headmaster and a student, இல்லன்னா டாக்டர் அண்ட் பேஷண்ட், இந்த மாதிரியான டயலாக்ஸ் வந்து இவங்களே ஃபுல் டயலாக் ட்ரெயின் பண்ற மாதிரியான ஒரு ஃபார்மட்ல. அப்ப வந்து 5 சென்டென்சஸ் வந்து அவங்களே எழுதணும். அப்ப எழுதும் போது இதுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு ரிப்பீட்டடா என்னென்ன மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இந்த 10th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய பாத்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன், ஹெட்மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட், கண்டக்டர் அண்ட் பேசஞ்சர், அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம், இதெல்லாம் காமனா கேட்கக்கூடிய ஒரு சான்சஸ் நிறைய இருக்கு. The father and a son, teacher and a student, headmaster and a student, டாக்டர் அண்ட் பேஷண்ட், பஸ் கண்டக்டர் அண்ட் பேசஞ்சர். இதுக்கான டயலாக்ஸ் அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயலாக் ரைட்டிங் வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்களே, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி 2 பேருக்கான கான்வர்சேஷன் வந்து இந்த சான்சஸ் இருக்குது. டயலாக் ரைட்டிங் நிறைய இருக்கிற மாதிரியான புக்ஸ் ஏதாவது இருக்குமா? இன் அடிஷன் டு தி டெக்ஸ்ட் புக், besides the textbook அவங்க அதிகம் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி அவங்க புக்லயே வந்து பேஜ் நம்பர் 14, 159, அப்புறம் 161, 164 பேஜஸ்ல எல்லாம் இந்த டயலாக் ரைட்டிங் மாடல் இருக்கு. அது நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே போறோம். பூர்ணிமா என்ற நேயர் காத்திருக்கிறார், திருப்பூர்ல இருந்து, அவரிடம் பேசலாம். பூர்ணிமா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. நோட் மேக்கிங் எப்படி எழுதணும்? நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க ஹின்ஸ் மாடல்ல டெவலப் த ஹின்ஸுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கோட் பட் ஐபன் போட்டு நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதலாம். அதாவது முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 சென்டென்ஸ் 5 இம்பார்ட்டன்ட் குறிப்பு மாதிரி எழுதி அவர் 5 சென்டென்சஸ் மாதிரி எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நோட் மேக்கிங் அது மாதிரி இருந்தது. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்க ஐபன் ஹின்ஸ் போட்டு எழுதினா போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த ஹின்ஸ் டெவலப் ஹின்ஸ் நீங்க ஒண்ணு
ஒன்னு எழுதுவீங்க இல்லையா, 15th கொஸ்டின் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் ஒன்னு வந்திருக்கும் குறிப்பு கொடுத்து, அதே மாதிரியே இந்த நோட் மேக்கிங்க செய்யலாம். செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னா, நோட் மேக்கிங் எழுதும்போது கரெக்டான தலைப்பு ஒண்ணு ரிலேட்டட் டு அந்த ஹிண்ட்ஸுக்கு தலைப்பு ஒண்ணு கொடுக்கணும். தலைப்பு கொடுத்துட்டு நீங்க நோட் மேக்கிங் செய்யணும். அடுத்தது சம்மரைசிங் பார்க்கும்போது, அந்த சம்மரைசிங் எழுதும்போது அதுக்கு ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்பெல்லிங்கே தப்பா எழுதுறாங்க. அதெல்லாம் அந்த கூடுமான வரைக்கும் அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த பர்டிகுலர் ஏரியா. நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் நிறைய பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், கார்டன் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல மார்க் கம்மி ஆகுது. ஓகே, அதுக்கு பண்ண என்ன பண்ணலாம்? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஓரியன்டட் क्वेश्चंस வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ணலாம்? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து அவங்களுக்கு அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸ் கொடுத்திருப்பாங்க. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்ப பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி என்னன்னா, அந்த ஒன் வேர்ட்ல அவங்களுக்கு சூஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல 3 ஆன்சர்ஸ் இருக்கும். இப்ப சப்போஸ் வெரி ஃபியூன்னு ஆரம்பிச்சிருந்தாலோ, நோ தர்னு ஆரம்பிச்சிருந்தாலோ கண்டிப்பா அது பாசிட்டிவ் டிகிரியா தான் இருக்கும். அப்ப ஆஸ் சோ வர்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரில இருக்கு, நாட் ஒன்லி பட் ஆல்சோ இதுல வராது, டிகிரிஸ்ல வராது. பட் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கும்போது எப்படி இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்குலாம் ஒரு டேபுலர் காலம் தனியா இருக்கும். இப்ப இதுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டேபுலர் காலம் ஃபாலோ பண்ணாங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கான அந்த क्वेश्चंस எல்லாத்தையும் அவங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியுமா? பண்ணலாம் கண்டிப்பா. அதாவது ஆஸ் எந்த மாதிரியான இப்ப சொன்னேன் இல்லையா, வெரி ஃபியூ, நோ அதர், இந்த மாதிரியான சென்டென்சஸ் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பா அது பாசிட்டிவ் டிகிரி தான். 2 பேர் ஒப்பிடும் பொழுது சமநிலையில இருக்கும்போது அவங்க பாசிட்டிவ் டிகிரி போது ஆஸ் அண்ட் சோ. இப்ப கம்பேரிட்டிவ் பண்ணும்போது மோர் தென் 2% கம்பேர் பண்ணும்போது டேஷ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபில்லப்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு கீழே ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. அவங்க அந்த டேஷ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா டேன்ற வார்த்தை கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த டேன்றத பார்த்துட்டால போறோம், அவங்க வந்து அந்த அட்ஜெக்டிவ் வர்போட ER வர்த கண்டிப்பா எடுத்து எழுதிடலாம். பிக்கர், ஸ்ட்ராங்கர், டாலர், அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸ்வேதா என்ற நேயர் காத்திருக்கிறார், சேலத்துல இருந்து, அவரிடம் பேசலாம். ஸ்வேதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேம், பேராகிராஃப் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க? புக் பேக்ல இருந்துதா இல்ல எப்படி ஓனா அவங்க கேட்பாங்க? பேராகிராஃப் क्वेश्चंस வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க? பேராகிராஃப் क्वेश्चंस இப்ப சொன்ன மாதிரி முத 3 நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்கம்மா. அடுத்தது வந்து அதுல வந்து கரெக்டா டைட்டில் வந்து பிளாக்ல கொடுத்துட்டு நல்லா நீட் பிரசன்டேஷன் கொடுக்க சொல்லுங்க. இஃப் டைம் பர்மிட்ஸ் அந்த ரிலேட்டடா ஏதாவது ஒரு பிக்சர் அவங்க வந்து வெல்வாசன் டிராயிங் அப்படின்னா ஒரு பிக்சர் கூட விளையாடலாம். இப்ப உதாரணமா இப்ப பியானோ லெசன் இருக்கு, மியூசிக் த ரைசர் லெசன் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த மியூசிக் சிம்பல்ஸ், அந்த நோட் மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு மாதிரி கொக்கி மாதிரி எஸ் மாதிரியான சிம்பல்ஸ், அந்த மியூசிக் நோட் அந்த மாதிரியான சிம்பல்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சி நான் பாத்திருக்கேன். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா மார்க் குறைக்கவே தோணாது. அவ்வளவு அழகா நீட்டா பிரசன்ட். இப்ப மியூசிக் ஓக் ரைசர்னு ஒரு லெசன்ல பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியானோவை வரையறாங்க. பியானோ வரைஞ்ச பழங்காலத்து மாடல வந்து பியானோ அப்படி ஒரு மாதிரி பழங்காலத்து மாடல் அவங்க டயக்ராமேட்டிக்காவும் ரெப்ரசன்டேஷன் பண்ணி அந்த மாதிரி அழகா செய்யும் பொழுது கண்டிப்பா டீச்சருக்கு மார்க் குறைக்கவே தோணாது. அப்ப வந்து டெஃபினெட்லி they'll get full mark. 5 கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா டிப்ஸும் கொடுத்திருந்தீங்க. முக்கியமா கிராமர்ல எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கிற டிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.